ஜோதிடத்தில் கம்பஸ்ட் என்பதன் அர்த்தம் என்ன? ஜோதிடத்தில் கம்பஸ்ட் என்பது ஒரு கிரகம் பிறந்தநாள் ஜாதகத்தில் சூரியனுக்கடுத்தமாக இருப்பதை குறிக்கும். இதனால் அதன் சக்தி குடிமையாக அல்லது பலவீனமாகிறது. இதனால் அந்த கிரகம் கேள்வி குறைவாக செயல்படுகிறது, ஏனெனில் அதன் நன்மையான பண்புகள் மற்றும் பாதிப்பு குறைந்தோ அல்லது வளைந்து விடுகிறது. ஒரு கிரகத்தின் கம்பஸ்ட் நிலை அதன் செயல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு சவால்கள் வரக்கூடும் என்பதை குறிக்கிறது, ஆனால் குறிப்பிட்ட விளைவுகள் அந்த கிரகத்தின் தன்மை மற்றும் பதவியின்படி மாறுபடும். கிரகத்திற்கு கம்பஸ்ட் என்றால் என்ன? பலவீனமான சக்தி. கிரகம் தன்னை வெளிப்படுத்தும் திறன் மிகவும் குறைகிறது. சில நேரங்களில் அது இயல்பாக இருக்கும் சக்தியின் சுமார் 10% மட்டுமே இருக்கும் என்று அஸ்ட்ரோ இந்தியா குறிப்பிட்டுள்ளது. சவாலான வெளிப்பாடு. கம்பஸ்ட் கிரகம் ஆழம் வாழ்க்கை துறைகள் அல்லது செயல்பாடுகள் சிரமங்கள் அல்லது தடைகளை சந்திக்கலாம், இதனால் மனசோர்வு அல்லது வாய்ப்புகளை தவறவிடும். மறைந்த பலன்களில் உள்ள சாத்தியங்கள். சூரியன் சக்தி கோளத்தின் கருப்பொருட்களை தனித்துவமான முறையில் அதிகரிக்க முடியும், இதனால் ஆழமான கவனம் உருவாகும். இந்த மறைந்த சாத்தியம் உள்ளக சிந்தனை மூலம் எதிர்பாராத திறன்கள் மற்றும் வலிமைகளை திறக்கலாம் என்று குவோரா கூறுகிறது. எப்படி எரிச்சல் நிர்ணயம் செய்யப்படுகிறது? நிலையான அங்கீகாரம். ஒரு கோள் சூரியனின் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் இருந்தால் முன்னும் பின்னும் அது எரிகிறது என்று கருதப்படுகிறது என்று குவோரா விளக்குகிறது. மாறுபடும் அளவுகள். எரிச்சலுக்கான குறிப்பிட்ட அளவு வேதாமம் பல ஜோதிட ஸ்கூல்கள் இருவருக்கும் மாறுபடுகிறது. பிரதிபட்ட இயக்கம். பிரதிபடுகின்ற கோள்களுக்கு எரிச்சல் அளவு வேறுபடலாம் என்று குவோரா குறிப்பிடுகிறார். குயிலில் எரியும் சில குறிப்பிட்ட கோள்களின் உதாரணங்கள் எரியும் வெனஸ். பொது பாரம்பரிய உறவுகளுக்கு பதிலாக இரகசிய அல்லது மறைந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கீரா ரைப்பர் கூறுகிறது. எரியும் மார்ஸ் கோளின் வெளிப்புற ஜென்பனை குறையும் என்று அர்த்தம் வாய்ந்திருக்கலாம், அதன் சக்தி ஒழுங்கான மற்றும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளுக்கு செலுத்தப்படும் என்று மீடியம் குறிப்பிட்டது. அனைத்து ராசிகளுக்கும் தீர்வுகள் கீழ்வருமாறு உள்ளன. 1. மேஷம். தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். 2. ரிஷபம். வெள்ளிக்கிழமை லட்சுமி நாராயணருக்கு யாகம் செய்யவும். 3. மிதுனம். வியாழக்கிழமை செவ்வாய் கிரக யாகம் செய்யவும். 4. கடகம். திங்கட்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யவும். 5. சிம்மம். ஞாயிற்றுக்கிழமை வயதானவர்களுக்கு உணவு தானம் செய்யவும். 6. கன்னி. புதன்கிழமை பிள்ளைகளுக்கு பள்ளி புத்தகங்களை தானம் செய்யவும். 7. துலாம். வெள்ளிக்கிழமை வெள்ளி கிரக யாகம் செய்யவும். 8. விருச்சிகம். செவ்வாய்க்கிழமை விரதம் வைத்திருங்கள். 9. தனுசு. வியாழக்கிழமை வயதான பிராமணருக்கு உணவு தானம் செய்யவும். 10. மகரம். சனிக்கிழமை சனி கிரக பூஜை செய்யவும். 11. கும்பம். வியாழக்கிழமை மோசடி குறைமையுள்ள நபர்களுக்கு உணவு தானம் செய்யவும். 12. மீனம். வியாழக்கிழமை பிராமணருக்கு உணவு தானம் செய்யவும். அனைவருக்கும் வாழ்த்துகள் நண்பர்களே.